வந்து மனிதர்களை தாங்கும் திறனை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில அப்போ பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களின் நிலை என்னவாகும்? பூமிக்கு ஆயுட்காலம் முடிய போகுதா? மனித குலங்கள், உயிரினங்கள், அதாவது உயிர் வாழக்கூடிய இருக்கக்கூடிய இந்த தாவர இயல்கள் இதெல்லாம் வந்து அழியக்கூடிய தன்மைகளில் இருக்குது. இந்த பூமியோட தன்மைகளில் வந்து குறையிறதுனால இதெல்லாம் ரொம்ப அழியக்கூடிய தன்மைகள் வந்திருக்கு. மிகப்பெரிய அழிவை நோக்கி போகக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனைகள் அது உண்மைதான். ஆனால் பூமி அழியாது. இந்த பூமி ஆங்காங்கே ஒரு துண்டாக விழும், ஒரு துண்டாக இது பண்ணும், எர்த்குயிக்கினால் ஒரு டேமேஜ் ஆகுமே தவிர பூமி வந்து அழியாது. ஆனால் பூமி ஒரு அன்ஷேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் மக்கள் உயிரினங்கள் குறைக்கிறதுக்கு தான் வழி. இந்த உயிரினங்கள் குறைக்கக்கூடிய நிலைமைகள் அதிகரிச்சுன்னு வருது. நிறைய இடத்துல இறப்புகள், நிறைய இடத்துல லேண்ட்ஸ்லைடிங், நிறைய இடத்துல இயற்கை சீற்றங்கள், அது மூலயமா சில வழிகளில் சில இடத்துல கொத்து கொத்தாக சில இடத்துல இறக்கக்கூடிய நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இறையோட தத்துவத்தில் புவியீர்ப்பு, காந்த அலைகள், இந்த பூமியோட தன்மையே ஒரு இறையோட தத்துவத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த இறையோட வழியாக இருக்கிறதுனால இது காலப்போக்கில் எல்லாமே மாறணுன்றதை நம்ம எல்லாரும் வேண்டணும். வேண்டி அதுக்கான வழிகள் பண்ணுறது தான் நல்லது. அதுக்கான செயல்முறைகள் தான். ஆனால் இந்த உயிரினங்களில் சில பொருட்கள்லாம் அப்படியே காலப்போக்கில் குறைஞ்சினே தான் வரப்போகுது அப்படின்றத சொல்கிறாங்க.